ஏட்டி சத்தியா சத்தியா ஸ்கூலுக்கு போக நேரம் ஆவலையாட்டி இப்ப கடந்து மாங்க மாங்கன்னு படிச்சிட்டு கிடக்கா. சுவாணி நானே காலேஜுக்கு வரலட்டி. எம்டி சத்தியா அம்மா கண்டான கொன்னே விடுவா. சத்தியா ஏட்டி சுவாணி காலேஜுக்கு லேட் ஆயிட்டு வாங்க. அம்மா என்ன டிஃபன் பாக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கு வாட்டி. வேண்டாம் சுவாணியா நான் நாளைக்கு வரேன். எம்டி ஒரு நாள் கூட காலேஜுக்கு லீவ் போடாதவா இப்ப என்ன இப்படி இருக்கா? இல்லட்டி இன்னைக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காலேஜுக்கு வர மாட்டாங்களா அதனால. சத்தியா அம்மா கண்டான துறப்ப கட்டையால அடிப்பா. இல்லட்டி நான் ஒரு விஷயம் சொல்லுவேன் அத நீ யார்கிட்டயும் சொல்ல மாட்டியா? மெயினாட்ட அம்மாட்ட தான் சொல்ல கூடாது. என்னட்டி? சுவாணி அம்மாட்ட சொல்லிட மாட்டேல்ல? சொல்ல மாட்டேன்டி சொல்லு நீ. ஏட்டி நம்ம ஃபர்ஸ்ட் ஆட் ஒரு பஸ் ஸ்டாப்ல யாரும் இல்ல அப்போ ஒரு நீல சட்டையை போட்டுட்டு பஸ் ஸ்டாப் கிட்ட நிப்பா இல்ல? ஆமாட்டி. கொஞ்ச நாளாட்டே உன்னோட மூஞ்சி சரியே இல்லட்டி. கொஞ்ச நாளாட்டே என்னோட பெருத்தாடி வாடி வாடி வாரா. எதுக்கு வாரானே தெரியலட்டி. எட்டி அப்போ ஒரு நாள் லீவ் போட்டா எல்லாம் சரியாயிருமா? டெய்லி உனக்கு பின்னாடிலாம் வருவானா? ஆமாட்டி சுவாணி அதுதான் பயமாட்டி இருக்கு கொஞ்சம். நீ மட்டும் எப்படியாவது ஸ்கூலுக்கு போ. நான் இன்னைக்கு லீவ் அடிக்கம்டி. அப்படின்னா சரி சத்யா. எட்டி ரெடி ஆயிட்டீங்களா? எம்மா எனக்கு இன்னைக்கு தலைவலியாட்டு இருக்குமா நான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகல. சத்யா இன்னைக்கு பரீட்சை இல்லாட்டி போ. இன்னைக்கு ஒன்றும் பரீட்சை இல்லம்மா நான் இன்னைக்கு போகல. நான் காலேஜுக்கு போவாதான் நான் தலைதசல எல்லாம் சொன்ன அப்புறமே நீ போக மாட்டேன். இப்போ என்ன டீ நான் சொல்லாமலே நீ லீவ் எடுக்க? நல்ல தலை நோவுதான் மக்கா. ஆமாம்மா. எம்மா இது என்ன சொல்லவா போற? டிஃபன் பாக்ஸ் எங்க இருக்குன்னு கேட்கமுடி. எம்மா டிஃபன் பாக்ஸ் எங்கம்மா இருக்கு? எல்லாம் கிச்சன்ல எடுத்து வச்சிருக்க மக்கா. போய் எடு. எம்மா எம்மா என்ன டீ? எம்மா இங்க கொஞ்சம் வா ஒரு முக்கியமான விஷயம். என்ன வாரேன். என்ன டீ ஏதோ முக்கியமான விஷயம்ல? எம்மா கொஞ்சம் வெளியில வா. வந்துட்டேன் சொல்லு ஏதோ முக்கியமான விஷயம்ல? ஆமாம்மா ஒரு முக்கியமான விஷயம்தான். இந்த சத்யா எதுக்கு தெரியுமா ஸ்கூலுக்கு போல? ஏம்டி? எம்மா டெய்லியும் அவனுக்கு பின்னாடியே ஒருத்தன் வாரானம்மா. அதுக்கு தாம்மா அவ வீட்ல இருந்து பயந்து கிடக்கியா. அப்படியா? யார்கிட்ட வந்து அப்படி சொன்னா? அவாதாம்மா என்கிட்ட அப்படி சொன்னா. அதுக்கு தான் இவ காலேஜுக்கு போகாம வீட்ல கிடக்காளோ? அப்பவே இவள மேல ஒரு சந்தேகம் வந்தது. என்னடா நம்ம லீவ் எடுன்னு சொன்னாலே இவ காலேஜுக்கு போவாளே இவ என்ன நம்ம சொல்லாமலே லீவ் அடிக்கானே தான் நானே யோசிச்சேன். அதுக்கு தாம்மா அவ இப்படி வீட்ல கிடக்கா. ஆனா எம்மா என்கிட்ட மட்டும் தான் அவ சொன்னா. நான் சொல்லி உனக்கு தெரிஞ்சின்னு அவளுக்கு தெரிஞ்சேங்கி அவ்வளவுதானே. நான் சொன்னேன்னு அவள்கிட்ட போய் சொல்லிடாதம்மா. அடுத்தால கொன்னே விடுவா. அப்படி அவன் பயமுறுத்தி வீட்ல கிடைக்க அளவுக்கு பெரிய ஆளோ? சரி மக்கா நீ காலேஜுக்கு போயிட்டு வா. சரிம்மா. இன்னொரு மாடு சும்மா இருக்க விடுச்சின பொண்ணு எத்தி எத்தி சமுட்டுது. ஏக்க சும்மா தொடதாங்க செய்யே. இன்னொரு மாடு சும்மா இருக்க விடுச்சின பொண்ணு அடுத்து மாடு ஓடிற பால் கறக்க முடியாது. சரி அப்ப தாங்க நான் பால் கறக்கிய. இவ தாயே நீ ஒண்ணு பண்ண வேண்டாமா கைய வச்சிட்டு சும்மா இரு. சரி அப்ப தாங்க நான் பால் கறக்கிய. நம்ம நீ கைய வச்சிட்டு சும்மா இரு சின்ன பொண்ணு நானே பால் கறக்கே. நீ பால் கறந்தா அது ஓடிரும். ஓ அப்ப நாங்க பால் கறந்தா ஓடிறோம் நீங்க பால் கறந்தா ஓட மாட்டோம். சின்ன பொண்ணு அப்படி சொல்லல சின்ன பொண்ணு. மாடு அப்படியே விட்டா டக்குன்னு ஓடிரும் சின்ன பொண்ணு. அதுக்கு தான் சொல்லியே. சரி நான் ஓடாம பாத்துக்கிறேன். சும்மா இருன்னு சொல்லியல சின்ன பொண்ணு. திரும்ப திரும்ப ஏன் அதே செஞ்சிட்டு இருக்கா? இப்போ ஒருக்க பால் கறக்கீங்க ஒருக்க விடுங்க. அறிவு கட்டால மாடு ஓடிரும் ஓடிரும்னு சொல்லியே பால் கறக்க போலால. எனக்கு தெரியாது நான் இன்னே பால் கறந்தே ஆகணும். உங்களோட பெத்து வளர்த்தாலோல இல்ல சாக்கடையில இருந்து எடுத்துட்டு வந்தாலோலன்னு தெரியல. இப்போ ஒருக்காக்க யாம்படி இப்படி எல்லாம் உயிரை வாங்க வாரியா? இப்போ என்னக்க ஒரு மட்டு மரியாதை இல்லாம வாட்டி போட்டின்னு பேசுறீங்க. இல்ல செய்ய வேலை அப்படி இல்ல. வீட்ல தான் அவ்வளவு வேலை செய்ய இருக்குன்னு பார்த்தா இவள சமாளிக்கறது அத ஒரு பெரிய வேலையாட்டு இருக்கு. சிலவர் போச்சின பொண்ணு. இன்னைக்கு நான் பால் கறந்துட்டு தான் போவேன். யான் சின்ன பொண்ணு. கறந்தே ஆவேன். கறந்து தொலை வேற என்ன பண்ண? இப்ப பாருங்க நான் கரைக்க கரையில எல்லா பாலும் தெறிக்க போகுது. என்னது தெறிக்க போகுதா? ஐயோ உங்க மூஞ்சிலே பட்டு எக்க சாரிக்க. இந்த பால் எப்படி கரெக்டா கரைப்பண்ணு மட்டும் பாருங்க. அறிவு கட்டவள எனக்குனே வந்து சேந்திர வரு. இக்க சாரிக்க இக்க இந்த ஒரே ஒரு வாட்டி இனிமே கரெக்டா பால் கறப்பேன். அம்மா தாயே நீ பால் கறக்கவே வேண்டாமா நானே பால் கறந்து உங்களுக்கு தாரேன். என்ன ஆள விடுமா தாயே. பால் கறக்க விடு சின்ன பொண்ணு. இக்க ஒருக்காக்க கண்ணாடி பிடிச்ச
ஏக்கா ஏன்க்கா எப்ப பார்த்தாலும் என்ன மட்டுமே ஏசிட்டு இருக்கிறியா? அங்க பாருங்க 2 கூமுட்டையாளுவா இருந்து சிரிச்சிட்டு இருக்குது. அப்படி இல்ல சின்ன பொண்ணு, குட்டி போட்ட மாடு சின்ன பொண்ணு, கறக்க கூடாது அப்படி. அக்கா, அப்ப இந்த பாலங்களை தருவீங்களா? எதுக்கு? அக்கா, குட்டி போட்ட மாடுனா அப்ப கடம்பு பாலாலாம் இருக்கு. கருப்பட்டி எல்லாம் போட்டு குடிச்சா வைங்களா, சூப்பரா இருக்குங்க. தருவீங்களா? நம்ம தாயே தாரமா என்ன மாடு கறக்க விடுங்க. சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு. ஏக்கா போமா. காலேஜுக்கு போலியா? ஏங்க அவ போன அப்புறம் தானே அவனே நம்ம கண்டுபிடிக்க முடியும். எப்படி இப்ப நம்ம கண்டுபிடிக்கிறது? எதுக்குக்க? ஆமாக்க. ஓ சத்யாவே அவன் மிரட்டி அளவு வந்துட்டானோ? லட்சுமி அக்கா வாங்கக்கா போவோம். நீங்க போங்கம்மா, குட்டி போட்ட மாடுல அப்படியே விட்டுட்டு போக கூடாது. ஓ உங்களுக்கு சத்யா வர பால் தான் முக்கியம். அப்படி இல்ல சின்னவனே. அப்ப பாலை கறந்து நல்லா வீட்ல இருந்தே குடிங்க. அந்த நியாயத்துல சொல்ல வரலாமா? குட்டி போட்ட மாடலாமா? நம்ம இல்லாத நேரம் சொல்லவே குட்டியே தின்னுறோம். சின்னவனே. என்னக்க? அப்ப சரிக்கா வாங்க போவோம். ஏக்க பையன் பால் கறந்துட்டு ஓடிடுவோமா? ஏக்கா இன்னும் ஒரே ஒரு பக்க. சாரிக்கா. ஏக்கா சாரி வாங்க போவோம். கடம்பு பாலுக்கு சக்கரை போட்டு குடிச்சா நல்லா இருக்குமா, இல்லனா கருப்பட்டி போட்டு குடிச்சா நல்லா இருக்குமா? சாணி, இந்த சாணியை பால்ல நல்லா கலக்கி குடிச்சிட்டு எத்துரு. என்னல இன்னே சத்யாவே காணோம். ஒரு வேளை இன்னே வரமாட்டாளோ? தெரியல சந்தோஷ், வரமாட்டாலா தான் இருக்கும். ஏன்னா 9 மணிக்கு அவளோட பஸ் வந்துடும். இன்னைக்கு 9:45 ஆன அப்புறமா வரலையா? ச்சே, இன்னைக்கு அவளுக்கு வீட்டுல என்ன பிரச்சனையோ? இல்ல அங்க பாரு சத்யாக்கு தங்கச்சி வரா. இல்ல சத்யா வரல. பயப்படாத, நம்ம அவள்கிட்ட என்னன்னு கேப்போமா? வேண்டாம் ராஜேஷ், நம்ம அவள்கிட்ட என்ன தப்பா கேட்டுட்டு அடுத்த என்னது பிரச்சனை வந்தா சமாளிக்கவா முடியும்? ஒன்னும் இல்ல, அவள்கிட்ட கேப்போம், தங்கச்சி தானே. இல்ல நான் ஃபோன் பண்ணதுக்கே அவ என்ன கஷ்டப்பட்டுட்டு இருக்காளோ? இல்ல நம்ம வேற சோனிட்டு ஏதாவது கேட்க போய் ஏதாவது பிரச்சனை நடந்தா? அதெல்லாம் ஒன்னும் ஆகாது சந்தோஷ். இல்ல சத்யாக்கு தங்கச்சி வாரா. சோனியா சத்யா யாம்ல அவள்கிட்ட அழகா கேட்டிருக்கலாம்ல. அவளே நம்மளை கண்டு பயந்து போயிட்டு இருக்கா.